அரண்மனையில் இருந்த தேவிமார்களை 1000 தாதிமார்களை விட்டு வரவழைத்த செய்திதான் என்ன சுவாமி? அழைத்தாதோ செய்தி அன்புடன் சொல்லுங்க. அழைத்த செய்தியினை வார்த்தை ஒன்று கூறும் ஐயா. என்னை கூப்பிட்ட செய்தியினை உன்னமுடன் எடுத்துரைக்க வேண்டும். கண்ணை தேவிமார்களா மன்னவா, மனையில் இருந்த உங்களை அன்புடன் அழைக்க காரணம் என்ன தெரியுமா? தென்மதை நாட்டிலே நான் பாண்டிய மன்னனாக ஆட்சி புரிந்து வந்தாலும் இந்த பாண்டிய மன்னனுக்கு இந்த பாண்டிய நாட்டிலே மந்திரியாய் இருந்தவரெல்லாம் மாண்டு மடிந்து விட்டார்கள். சேவகராக இருந்தவரெல்லாம் செத்து மடிந்து விட்டார்கள். நான் இப்பொழுது இந்த பாண்டிய நாட்டிலே நான் ஒரு மந்திரி இல்லா மன்னனாக ஆட்சி புரிந்து வருகிறேன். அதனால் இந்த மன்னனுக்கு ஓர் மந்திரி மன்ன இன்னும் யாருன்றா வசந்தாக்க அவர்களும் மாதமக்க அவர்களும் என்ன பண்ணுவேன் அவர்களும் நாங்க வெறுக்க பணத்திலே 10 நங்கூட செய்தாங்களே எப்படி இருக்க வேண்டும்? மருந்து வெற்றி வெற்றி வருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ்த்திரல. ஆமா, இந்த காட்டூரில் இருக்கிற முனியப்பன் சன்னதி எப்படி வாங்கிறதோ அது போல எதிர்கடை இல்லாம ஆன போல் நடையும் குதிரை போல் ஓட்டமும் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடியிலுமே அணுகாம வாழையடி வாழையா வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காட்டு முனிப்பனை வேண்டுகிறோம். ராமோ ஜெயம். சொன்னா 3000 பாண்டியருக்கு முதன்மையான பாண்டியர் அல்லவா? 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியர் நாங்கள். அப்படி இருக்கும் தருவையில் இப்படி பேரும் புகழ இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு யாருமே ஒரு மந்திரி யாரும் இல்ல. அப்படி என்று சொன்னா இந்த தென்மந்திரிக்கே அவமான சுவாமி. உங்க பேரு அண்ணா எப்படி தெரியுமா? நம்ம 4 வரை வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்தாங்க அல்லவா? போர் கலைஞராக விளங்கக்கூடிய முத்துராஜுடைய தாய்மாவா. ஆமா, அவரு தைலப்பன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மேச்சேரி வரபத்ரகாளியம்மன் கோபுரம் ஆண்டாண்டு எப்படி ஓங்கி வளர்கிறதோ அவரும் அவர் குடும்பம் எல்லாம் வளர வேண்டும் என்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி காளியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ராம அற்புதம். அதனால தங்களுக்கு மந்திரிமார்கள் யாராவது இருக்க வேண்டும் என்று சொல்றீங்களா? மன்னா, இந்த பாண்டிய நாட்டிற்கு உலகம் 56 தேசத்துக்கும் ஒன்று எழுத வேண்டும். சரி, மண்ணினெல்லாம் பாண்டியருக்கு மந்திரி புத்தி மந்திரி தேவை என்று இந்த உலக 56 தேசத்துக்கும் நிருபத்தை எழுத வேண்டும். அதனால் தேவிமார்களா திருவள்ளுவர் அரண்மனையில் காத்திருங்கள். என் தம்பியை அழைத்துக் கொண்டு மந்திரியை அதாவது தம்பியை அழைத்துக் கொண்டு விகிதத்தை எழுதி அனுப்பிவிட்டு நான் திரும்ப வருகிறேன். தங்களுக்கு யாராவது மந்திரி அல்லது சிப்பாய் இல்ல சேவகன் என்று சொல்லப்பட யாராவது உங்களோட அருமையில் இருந்தா
சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிப்பார். ஆமா. அகத்து மன்னா, ஆகட்டும். நீங்க மந்திரியை தேடி வாங்க. ஆ. நீங்க வர வரைக்கும் நாங்க அரண்மனையில பத்திரமாக காவல் இருக்கிறோம். ஆகட்டும் தேவி. தம்பி அண்ணா அதாவது ஆஹா இந்த உலக 56 தேசத்தில் சரி இந்த பாண்டிய நாட்டிலே இந்த பாண்டிய மன்னனுக்கு ஆஹா 5000 பாண்டியனை நான் அதிகார பாண்டியன். ஆமா. 3000 பாண்டியனை நான் முதலான பாண்டியன். சரி மேற்கொண்ட பாண்டியனுக்கு ஆஹா ஒரு சேவகரோ ஆ. ஒரு மந்திரி இல்லை. ஆமா அதனால் ஆ சேவகர் இல்லாத மன்னனாக இருந்தால் ஆஹா பார்க்கும் என்னை போன்ற மன்னர்கள் இழிவாக பேசுவார்கள். ஆமாண்ணா அதனால் ஆ உலக 56 தேசத்துக்கு லிகிதத்தை அனுப்ப வேண்டும். ஆஹா யாருங்க இதெல்லாம் மீச சுருள் காப்பாட்டா. அதான் சாமி இந்த 2026 மாடல அதாவது ஸ்ரீலா ஸ்ரீ நல்லா திருங்க சொல்றேன். ஏய், அந்த ஸ்ரீலடா ஸ்ரீலாஸ்ரீ ஸ்ரீ என்ன பண்ணணும்? லிகிதத்தை எழுத வேண்டும். விரும்ப அனுப்பணும். ஆமா. ஏய் டேபிள் ஏபுலா ஏய் ஏய் டக்குனு கூப்பிட்டா ஓடியாங்க முன்னாடி. ஆடா அந்த பையறா கருப்பா போடா குமுறு டேபிள் திரும்படா. சாமி நீங்க சொல்ற மாதிரியே நான் எழுதணும். ஆகட்டும். சொல்லுங்க. ஸ்ரீலா ஸ்ரீ ஸ்ரீலா ஸ்ரீ ராஜகணம் பொருந்திய ஸ்ரீ ராஜகணம் பொருந்திய தென் மதுரை அதாவது தென் மதுரை ஆண்டு வருகின்ற இங்க எடுத்துக்கிறேன். தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய அதாவது மூத்த பாண்டியன் எழுது நிருபம் என்னவென்றால் முத்து பாண்டியன் நிருபம் என்னவென்றால் அதாவது என்னவென்றால் சொல்லுங்க. உலக 56 தேசத்தில் உலக 56 தேசத்தில் இந்த பாண்டியனானவன் இந்த பாண்டியனானவன் பாண்டிய மன்னனுக்கு சேவகன் இல்லாத பாண்டியனாக ஆட்சி புரிந்து வருகிறார். சேவகர் இல்லாத தலைகாய் மேல முத்து சேவகதானம் செய்வதற்கு ஆள் இல்லை. ஆட்கள் தேவை. யாராக இருந்தாலும் இந்த பாண்டிய நாட்டிற்கு பாண்டிய மன்னனை தேடி அரண்மனை வரலாம். பாண்டிய மன்னன் அரண்மனை தேடி வரலாம். இப்படிக்கு மணிமுத்து பாண்டியன். உங்க பேரு மணிமுடி பாண்டியன் மணிமுடி பாண்டியன். நான் மணிமுத்து பாண்டியன். ஆகட்டும். மணிமுத்து கேட்டு போயிட்டாரு ஊரே சொன்னாங்க. ஏய் சாமி கையெழுத்து போறீங்களா கைராகியா? இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுவேன். நீ இந்தியில போட்டாலும் உன்ன மாதிரி எத்தனையோ பேர் போறதுக்கு ஆளு. அதாவது கையெழுத்து மாத்தி சொல்லி போடுவாங்க. ஆமா கைரேகத்தை எங்கனாலும் செல்லுங்கிற ஆதார் கார்டுல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி கைரேகத்தை வச்சு. ஆமாடா போன வாரம் ரேஷன் கார்டு போய் கைரேகை உழுவாதான் அடிச்சு போடலாம். ஆமா வாசாமி ஆகட்டும். இங்கு போட்டு இங்க இருக்கு இது பாரு சாமி. எங்கடா இருக்குது? இப்படி வாசாமி இந்த கை கொண்டா சாமி. ஏய் என்ன கைரேகை பூரா அழிஞ்சு போய் கிடக்குது. எல்லாம் ரேக வச்சு அழிஞ்சு போச்சுடா. வேலை அதிகமா இருக்குது சாமி கைக்கு. வேலைக்கு கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் வேலை கம்மியா கொடுங்க. ரேக வைக்கிறது இங்கு தேவை எங்க இருக்குது? சாமி என்ன இது இங்கு பாட்டிலுக்கு வந்து மூடி திறக்கடியா இருக்குது. இப்படி சாமி. ஏய் எங்கடா கை வைக்கிற? சாமி இங்கு பாட்டில் உள்ளார்த்தான் சாமிக்கு இது பொட்டி நல்லா கை வச்சாமி. வச்சுட்டேன். ஏய் மூச்சு பாரு. ஏய் ஓயாது பக்கா. அண்ணன் ரேக போட்டா அப்படி தம்பி ரேக போடணும். நானும் போடணுமா? ஆமா இதெல்லாம் இந்த இது செல்லாது. ஆமா விருப்பம் செல்லாது. இந்த பக்கம் வா. சரி இந்த மை ஒட்டுமா? அந்த மை அருமையான மை சூப்பரான மை. நெருப்புல சுட்டா அப்படி கருப்பு மை. டக்குனு வரி. பாருங்க இந்த லிகிதத்தை இந்த லிகிதத்தை உலக 56 தேசத்துக்கு அனுப்பி வைத்து விட்டமா. 56 தேசத்துக்கும் பாண்டியன் மன்னனுக்கு சிப்பாய் தானம் செய்வதற்கு ஆள் வேண்டும். சரியான புத்தி மந்திரி வேண்டும். சரியான சிப்பாய் வேண்டும். பாண்டியராஜனுக்கு தேவை. அதனால் உலக 56 தேசத்துக்கு லிகிதத்தை அனுப்பி விட்டு வா. அனுப்புகிறேன் சென்று விட்டு வருகிறேன். விதமாகத்தானே
அதாவது தென் மதுரையில் அரிசாட்சி சென்றக்கூடிய பாண்டிய மன்னனிடம் சேவுகுதனம் செய்வதற்கு யாரும் இல்லை. சேவுகுதனம் செய்வதற்கு 56 தேசத்தில் யாராவது சேவுகுதனம் செய்வதாக இருந்தாலும் இந்த பாண்டியன் கச்சேரியில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படி என்று பாண்டிய மன்னன் நிருபத்தை எழுத இந்த நிருபத்தை காண செஞ்சூர் கோட்டையை ஆண்டு வரக்கூடிய கருத்தாமலையன் வருகிறார். அவரால் மற்ற விஷயங்களா